Problem பாருங்க. S is the circumcenter of a triangle ABC. If forces of magnitudes PQ are acting along SA, SB, SC are in equilibrium, so that PQ are in the ratio. மூணு கண்டிஷன் இருக்கு. இது சில டைம் எப்படி கேட்கலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து P is to Q is to R is equal to sin 2A is to sin 2B is to sin 2C. டினாமினேட்டர்ல பதிலா இந்த மாதிரி வரும். அப்படி கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதே தான் ப்ரொசீஜர். இங்க இது எப்படி இருக்கும்? P is to Q is to R is equal to டினாமினேட்டர்ல ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மாதிரி கொடுத்துரும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு? S is a circumcenter of a triangle. ஃபர்ஸ்ட் லைனை நீங்க எழுதிக்க வேண்டியது let ABC be a triangle. circumcenterனா என்னங்கறத பார்க்கணும். அதோட டெஃபினிஷன் எழுதிங்க. circumcenterங்கிறது இப்ப A B C இந்த சைடுல அதாவது சைடை பைசெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை சூஸ் பண்ணிக்கணும். அதுல இருந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு லைன். அதே மாதிரி இந்த சைடு இதுல இருந்து ஒரு லைன், இந்த சைடை பைசெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட், அதுல இருந்து ஒரு லைன். இதுதான் இந்த சர்க்கம்சென்டர். இங்க சர்க்கம்சென்டர் பாயிண்ட் வந்து S ன்னு சொல்லிடுறாங்க. S இந்த S சென்டரா வச்சு A ல இருந்து ரேடியஸ் இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? SB SA SC. Aங்கிறது சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், B வந்து சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், C வந்து சர்க்கிள்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். SA வை நம்ம என்ன சொல்லலாம்? ரேடியஸ்னு சொல்லிடலாமா? S வந்து சென்டர், Aங்கிறது சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஆக்சுவலா நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துறோம். ABCங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் எதுக்குள்ள இருக்கு? சர்க்கிளுக்கு உள்ள இருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த பாயிண்ட் எல்லாமே சர்க்கிள்ல இருக்கும். SA வை நம்ம R ன்னு எடுப்போம். SB யும் R, SC யும் R. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? If forces of magnitudes PQ are acting along, அந்த லைன் எடுத்து எழுதிட்டோம்னா PQ R. நெக்ஸ்ட் என்ன ஆரின் ஈக்குலிபிரியம். ஸோ ஈக்குலிபிரியம்ங்கிற லைனை போட்டுட்டு ஈக்குலிபிரியம் ஆயிருந்தா நம்ம என்ன செய்யலாம்? லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். லாமிஸ் தியரத்துடைய அந்த ஈக்குவேஷன் இருக்குது, அதை மட்டும் போட்டுருங்க. P by sin alpha, Q by sin beta, R by sin gamma. அது ஆல்பாங்கிறது என்ன ஆங்கிள்? ஆப்போசிட் டு த இந்த டைரக்ஷன் ஆஃப் P. P க்கு ஆப்போசிட்ல இருக்கிற டைரக்ஷன் உடைய ஆங்கிள் தான் ஆல்பா. அதே மாதிரி அந்த லைன்ஸ் எழுதிங்க. நம்ம இங்க என்ன ப்ரூவ் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் P by sin 2a. இப்போ 2aங்கிறது ஒரு ஆங்கிள். அது எங்க இருக்கு? இந்த டைரக்ஷன்ல தான் P இருக்கு. P க்கு ஆப்போசிட். இது எப்படி இருக்குன்னா இங்க 2a. இந்த ஆங்கிள் a வா இருக்கப்ப இந்த ஆங்கிள் 2a. இங்க b ஆச்சுனா இந்த ஆங்கிள் இது ஜஸ்ட் இதே பாருங்க. இந்த ஷேப் வந்து b ஷேப் இப்படி இருக்குன்னா இங்க ரெண்டுல உள்ள நம்ம ஷேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு சர்க்கிள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஐடியா வரும். இது 2a, இது 2b, இங்க 2c. 2c இல்லையா? லாமிஸ் தியரம் உங்களுக்கு தெரியும். அப்ளை பண்ணோம்னா P by sin 2a எடுத்துக்கலாம். sin 2a, Q by sin 2b, R by sin 2c. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஜஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? அந்த ஆங்கிள் எங்க வருதுன்னு மட்டும் நம்ம நோட் பண்ணி காமிச்சிட்டோம்னா போதும். இப்போ செகண்ட் கேஸ் இத வச்சு அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போறோம். இப்போ இந்த sin 2a வை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 2
sin A cos A. இங்க 2 sin B cos B 2 sin C cos C sin ஃபார்முலா யூஸ் பண்ணனும், cos formula cos ஃபார்முலாவும் யூஸ் பண்ணனும். உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிள், நான் சொல்றதெல்லாம் வந்து வேர்டிங்ஸ்ல லைனா எழுதிருங்க. A B C, இது A இது B C, இந்த ஆங்கிள் A, angle B angle C sin ஃபார்முலா அப்படின்னு போடுங்க. sin ஃபார்முலா அப்படின்னு எடுத்து எழுதிட்டு A by sin A is equal to B by sin B sin B is equal to C by sin C sin C. cosine ஃபார்முலா cosine formula a square is equal to b square plus c square minus minus 2bc 2bc cos a. அடுத்து b square is equal to yes a square plus c square minus 2ac cos b. அடுத்து c square is equal to a square plus b square b square minus 2ab cos c. நீங்க இதுல இருந்து cos a ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம், இதுல இருந்து sin a ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். நம்ம இது என்ன எடுத்துக்க போறோம்னா இது எல்லாத்தையும் ஈக்குவல் டு k அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். a by sin a is equal to b by sin b is equal to c by sin c is equal to k. இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்தோம்னா a by sin sin a is equal to k k அப்படின்னு இருக்கு. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா this implies a by k is equal to sin a. sin a. அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும், sin b b by k ன்னு வரும், sin sin c c by k c by k ன்னு வரும். இப்போ இதுல இருந்து cos a வை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இதுல 2 bc cos a cos a is equal to b b square plus c square minus minus a a square. அடுத்த ஸ்டெப் இந்த 2bc ஐ இங்க டினாமினேட்டர் கொண்டு வரணும். 2bc 2bc இப்ப cos a கிடைச்சிருச்சு. sin a வும் cos a வையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 2 sin a என்னப்பா a by k வா, a by k a by k. அடுத்து cos a வந்து b square a க்கு b square b square plus plus c square minus a square minus a square by 2bc. bc. கியூப்ல இங்க என்ன வரும் சொல்லுங்க, cos a னா நியூமரேட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க கேபிட்டல் A இருக்கு, b c மைனஸ் வந்து ஸ்மால் a, இங்க small a வரல டினாமினேட்டர்ல. இப்போ இங்க b வருதுன்னா என்ன சொல்றது, a square இந்த இடத்துல b ன்னு வரும்போது a square plus c square அங்க a square plus c square minus b square divided by 2ac a c. அடுத்து cos c cos c க்கு a square plus b square plus b square minus c square by 2ab b b sin a sin b க்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. sin b க்கு b by k, sin c க்கு c by k. இங்க q by என்ன வரும், 2 into b b by k into a square plus c square a square plus c square minus b minus square divided by 2ac ac cube r r
by 2 into c by k a வா? c by k a square a square plus b square minus c minus c square 2ab ab எல்லாத்துலயும் இந்த இப்போ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம் 2 கேன்சல் ஆயிரும் உங்களுக்கு டினாமினேட்டர் இந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிருமா நம்ம இது எல்லா ஃபிராக்ஷனையுமே ABC ஆல மல்டிப்ளை பண்றோம் ABC ஆல மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு இந்த இடம் a ஸ்கொயர்னு வந்துரும் இந்த BC கேன்சல் ஆயிடும் இந்த இடத்துல b ஸ்கொயர்னு வரும் இந்த இடத்துல AC கேன்சல் ஆயிடும் இந்த இடத்துல c ஸ்கொயர் வரும் AB கேன்சல் ஆயிடும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றீங்க இந்த k இங்க போயிடும் நியூமரேட்டர் k p மாதிரி இங்க k q k r எல்லாத்துலயும் நம்ம k கேன்சல் பண்ணிடலாம் பண்ணோம்னா நமக்கு எப்படி வரும் p q இதான் செகண்ட் கேஸ் செகண்ட் கேஸ் தேர்ட் கேஸ் பாருங்க தேர்ட் கேஸ் என்ன p by triangle BSC p by BSC அடுத்த கேஸ் q by CSA வா CSA q by CSA r by ASB r by ASB நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் சால்வ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் இதோட ஆங்கிள் என்ன 2a வா 2a இத வந்து நம்ம என்ன இருக்கும் லாமிஸ் தியரத்துப்படி p by sin 2a 2a போடுவோம் q by 2b sin 2b 2b r by sin sin 2c 2c இந்த s ங்கிறது வந்து சென்டரா SA ங்கிறது என்னது ரேடியஸ் r SB அது ரேடியஸ் r SC ஆர் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் உடைய ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபார்முலா தெரியும் தெரியும் A E B C இங்க என்ன ஃபார்முலா நம்ம 1/2 1/2 A b AB C sin C யா சரி 1/2 AB sin C 1/2 இதையும் போடலாம் 1/2 வேற ஏதாவது ஃபார்முலா சூட் ஆகாம இருக்கு BC எடுத்தோம்னா என்ன வரும் 1/2 BC sin sin a A வா எல்லாமே ஈக்குவலா தான் வரும் இப்போ செகண்ட் கேஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா sin 2a sin 2b sin 2c இது p by sin 2a q by sin 2b and r by sin 2c இப்போ டினாமினேட்டர் நான் என்ன பண்ணணும்னா தேர்ட் கேஸ்ல வந்து ட்ரையாங்கிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு டினாமினேட்டர்ல இங்க நமக்கு ஜஸ்ட் ஆங்கிள் மட்டும் இருக்கு ஆங்கிள் இல்ல sin 2a இதை எக்ஸ்பிரஸ் பண்ணது தான் நம்ம செகண்ட் கேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதனால எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னால ஒன்றும் யூஸ் இல்லை நான் இங்கே என்ன அப்ளை பண்ண போறேன்னா 1/2 r ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ண போறேன் இந்த எல்லாத்தையுமே 1/2 r ஸ்கொயர் 1/2 r ஸ்கொயர் 1/2 r ஸ்கொயர் இந்த r ஸ்கொயரை r into r னு போடும் r into r SA SB SC இங்க என்ன பண்றீங்கன்னா r ஸ்கொயருக்கு ஒரே வேல்யூவை ரெண்டு டைம் போட்டுறோம் நான் SA வும் r SB யும் r SC யும் r இங்க எனக்கு sin 2a இருக்கு இப்போ r ஸ்கொயரை நம்ம r into r னு போடலாம் ஒரு r க்கு இத போடுறது SB இன்னொரு r க்கு SC இப்போ இது எப்படி மாறிடும் SB
SC. இங்க எப்படி வரும்? இத பாருங்களேன், இங்க A வந்திருக்கு. RBC. அதனால நம்ம SB SC போட்டுட்டோம். இதுல B வந்திருக்கு. SA SC. SC யா? இங்க Sorry, SC. அப்ப A S A one sir. SA SB வரும் சார். SC SC தான் பாங்க. B வந்திருக்காங்க. SC தான் போட்டுருக்காங்க. C. இங்க S A S B SB sin 2C. 2C. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க, இந்த ஷேப்புக்கு வந்துச்சா. ஏன் நான் 1/2 r ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணிருக்கேன்னா ட்ரையாங்கிள் உடைய ஃபார்முலாவை கொண்டு வரதுக்காக. இப்போ இதுவும் ஒரே மாதிரி இருக்கா? இருக்கு சார். இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள்? இந்த மேல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ABC. A B இங்க இருக்கு sin C. சாரி, A B இங்க இருக்கு sin C. அதே ஃபார்முலா தான் இங்க இருக்கு நமக்கு. இந்த SP க்கும் SC க்கும் Yes. SC க்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் A. அதுதான் sin 2A போட்டுருக்கோம். இங்க sin C போட்டு. இதை எப்படி எழுதிடலாம்? P by triangle B. B S C. போட்டு. இத Q by triangle triangle A. Q க்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? C C. S A. இல்ல A S C எது வேணா போடலாம். அங்க என்ன போடுறது? C S. C S A. R R க்கு triangle A triangle A S B. இதான தேர்ட் பிளேஸ்.